சமந்தா அவர்கள் போட்ட ஒரு போஸ்ட் தாங்க சோசியல் மீடியாவில் எல்லாரும் பேசிட்டு வராங்க. அது என்ன போஸ்ட்னா, அவங்க வந்து சீக்ரெட் அல்கெமிஸ்ட்னு ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா கூப்பிட்டு இருக்காங்க. அதனால ஒரு 20 போட்டோ போட்டிருக்காங்க. அந்த 20ல ஒரு போட்டோ தான் டைரக்டர் ராஜ் நிடிமோர் கூட ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. அதை உடனே எடுத்துட்டு எல்லாரும் இவங்க வந்து கன்ஃபார்மா அவங்க வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அபிஷியலா அவங்க ரெண்டு பேரும் வாயை திறந்து ஸ்டேட்மெண்ட் எதுவுமே கொடுக்கவே கிடையாது. இன்னொன்னு வந்து நிறைய பேர் எப்படி பேசுறாங்கன்னா, ரெண்டு பேருமே செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்ப்போம். பாவம், அவங்க கேட்ட கஷ்டப்படுவாங்க. இன்னொன்னு வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன் என்னன்னா, சமந்தா வந்து அடுத்தவங்க புருஷன் மேலதான் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சாமா. அந்த டைரக்டர் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் கூட அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டேட் பண்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எதுவும் ஓப்பன் பண்ணி எதுவுமே சொல்லவே கிடையாது. சும்மா எல்லாமே ரூமரா தான் போயிட்டு இருக்கு. சோ ஒருவேளை அதையும் தாண்டி அவங்க வந்து டேட் தான் பண்றாங்க அப்படின்னு அவங்களே அனௌன்ஸ் பண்ணா நிஜமாவே நம்ம எல்லாரும் ஹாப்பியா தாங்க இருக்கணும். நம்ம எல்லாருமே சமந்தா அவங்களுக்காக நம்ம வந்து ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணணும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.